இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீ நார்மலா எந்த புண்ணியும் தொட மாட்டல்ல, அப்படி இருக்கும்போது நீ பூமியை தூக்கணும்னு சொன்னது என்னால நம்ப முடியலண்ணே. வந்து சாப்பிடுங்கன்னு மரியாதையா கூப்பிட்டு பார்த்தேன். அவதான் கேட்கல. வேற என்ன பண்ண சொல்ற? அதான் தூக்கிட்டு வந்து உட்கார வச்சிட்டேன். அப்படி தூக்கும் போது உனக்கு ஏதாவது தோணுச்சா? எனக்கு என்னடா தோணணும்? என்னதான் இருந்தாலும் நீ அப்படி தூக்கி இருக்க கூடாதுன்னு தெரிஞ்சா அவங்க சொந்தக்காரங்க என்ன நினைப்பாங்க? அவளுக்கு தான் யாருமே இல்லையே. அவங்க சொந்தக்காரங்க என்ன நினைப்பாங்களோன்னு சொல்ற. யாரா இருக்கா? யாரு இருக்காங்களா? அவளை சின்ன வயசுல காப்பாத்துனது நீ தானே. அந்த விஷயம் தெரியாம நீ அவளை யாரும் நினைச்சிட்டு இருக்க. இருப்பாங்கண்ணே, ஏன் இருக்க மாட்டாங்க? சொந்தக்காரங்க தான் இருக்கணுமா என்ன? அவளை மனசார நேசிக்கிறவங்க, அவளை விரும்புறவங்க யாராவது இருக்கலாம்ல. இப்படி யாராவது ஒருத்தங்க இருக்கலாம். என்னவோ உனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்கன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. தெரியுமா என்ன? சேச்சே, எனக்கு தையத்தக்காவை பத்தி எதுவுமே தெரியாது. அவங்க சொந்தக்காரங்க பத்தி எனக்கு எப்படி தெரியும்? இந்த சின்ன மொழியில யோசிச்சு கொஞ்சம் கேஸ் பண்ண, அவ்வளவுதான். எனக்கு என்னமோ நீ தையத்தக்க விஷயத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுற மாதிரி எனக்கு தெரியுது. அது என்ன என்ன மேட்ரு? சச்சே, ஓ தம்பி நெருப்புண்ண. அப்படி ஏதாவது இருந்தா முன்னாடியே சொல்லிடு. என் மனசுல இருக்கிற ஆசையை அவகிட்டயே சொல்லல. அவகிட்டயே சொல்லாதப்போ உன்கிட்ட என்ன சொல்றது, எப்படி சொல்றது? ஹலோ பூரி. பூர்ணி இல்ல, நான் தான். அவ போன்ல இருந்து நீ எதுக்கு போன் பண்ற? உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லலாம்னு நினைச்சேன். கால் பண்ணிட்டு சொல்லலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க. உங்க தங்கச்சி போன்ல இருந்து போன் பண்றேன்னு நீங்க தான் ரொம்ப ஃபீல் பண்றீங்களே. ஏன் இப்படி என் டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க? ஹலோ, உங்க தங்கச்சி கிளாசிக்கல் டான்ஸ் தான் ஆட போறா. வந்து பாக்குறீங்களான்னு கேக்க தான் கால் பண்ணேன். அத கத்து கொடுக்க போறது நீ, ஆட போறது அவ. இதுல நான் வந்து அங்க என்ன பண்ண போறேன்? அப்புறமா எப்படியும் காலேஜ்ல இருந்து வீடியோ அனுப்புவாங்கல்ல, அப்ப பாத்துக்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் கூட கலை மேல பயமே இல்ல. இருக்குன்னு கழுத்துல போர்டு மாட்டிக்கிட்டு சுத்தணுமா என்ன? அந்த ப்ரோக்ராம முடிச்சிட்டு சீக்கிரமா வந்து சேருங்க. முடியாது. ராத்திரி காலேஜ் ஸ்டேஜ்ல படுத்து தூங்கிட்டு காலையில வரும். ஏய் தையத்தக்கா, என்ன வளர்ந்து கெட்டவரே? நீ முதல்ல வீட்டுக்கு வா, அப்புறமா பேசிக்கிறேன். என்னன்னு பூமி காலேஜ்ல இருக்காளா? பூரி இந்த டான்ஸ் ப்ரோக்ராம்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறாள்ல, துணைக்கு இந்த தையத்தக்கா போனா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு அவளை போக சொன்னேன். ஓகேண்ணே, நான் அப்படியே கிளம்புறேன். எங்க கிளம்பிட்ட? அதான் காலேஜுக்கு தான் போறேன். அங்க உனக்கு என்னடா வேலை? அது சிஸ்டர்ஸ் இருக்காங்களே, நீ எப்படியும் அங்க போக முடியாது. நான் இப்ப வெட்டியா தானே இருக்கேன். போய் அவங்களை என்கரேஜ் பண்ணலாம்னு நினைச்சேன். என்கரேஜ் பண்றதுக்குலாம் அங்க நிறைய பேர் இருக்காங்கப்பா. இருந்தாலும் அவங்க கண்கள்ல என்னதான் ஆவலா தேடுனா, அதனால நான் போய் சகோதரியோட நாட்டிய வித்தைகளை கண்ணால் பார்த்து ரசித்து வருகிறேன். எனக்கு விடை கொடுங்கள் அருமை அண்ணனே. டேய் போது கிளம்புடா, போடா. எதுக்கு கத்துற? நார்மலாவே சொல்லலாம்ல. சரி வரேன், பாய்.